வெல்கம் பேக் டு ரியானா பே. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பூ வச்சு கண்டிஷ்னர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட்டை எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எடுத்தது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக செம்பருத்தி பூவை வச்சு ஷாம்பூ கண்டிஷ்னர் பண்ணியிருக்கேன். வெட்டி போட்டு இல்லை அதுவும் எடுக்கலாம். செம்பருத்தி இது வந்து நேச்சுரல் கண்டிஷ்னர் சூப்பராக இருக்கும். தலையில் போட்டு குளிச்சா பின்னால் வந்து இந்த செம்பருத்தி மரம் இருக்குது. அடுக்கு செம்பருத்தி எப்படி ஜெல்லி மாதிரி வருது பாருங்கள். ஹேர் வந்து சூப்பராக கண்டிஷ்னர் போட்டு குளிச்ச மாதிரி அவ்வளோ ஷைனிங் ஆகிடும் அது போட்டு குளிச்சா. நெக்ஸ்ட் இந்த செம்பருத்தி மரம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது செம்பருத்தி செடி மாதிரி இருக்காது, மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நிறைய வருது. ஒரு இதில் வந்து நிறைய பூலாம் போடல, 3 பூ தான் போட்டிருக்கேன். அடுக்கு செம்பருத்தி 4 பூவா. அடுக்கு செம்பருத்தி இல்லாமல் ஒற்றை அடுக்கு செம்பருத்தினா ஒரு ஆள் போடுற அளவு கிடைக்கும். 2-3 பூ போட்டிங்கன்னா. இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் துணி துவைக்கிற இடம் இருக்குது. வாஷிங் மிஷினே தேவையில்லை. இது வந்து ஃபுல்லாக சின்னதாக கட் பண்ணியிருக்கா. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுக்கிறது. இது இன்னும் ரெட்டாகவே ஆகலை, கொஞ்சம் நாள் ஊற ஆகுமா? இது சூப்பராக ஆயிடுச்சு. ஜெல்லி மாதிரி இருக்கு அப்படியே. இப்போ இங்கேருந்து இது இந்த செம்பருத்தி மரம் எங்கே இருக்குன்னா, இது வந்து மாமரத்து மேலே வந்துட்டு இந்த பெப்பர் கொடி வந்து படர்ந்துருக்கு. இதான் நல்ல மிளகு, பிளாக் பெப்பர். இதை பறித்து காய வச்சோம்னா பெப்பர் ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மாமரத்து மேலே படர்ந்துருக்கு. ஒட்டு தாவர மாதிரி மரத்தில் தான் படர்வார். இது இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியும். அவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு. இவ்வளோ இருக்குது. பறிக்கணும் இதெல்லாம். சரி, இப்போ செம்பருத்தி செடி பார்க்கலாம். இதுதான் அந்த செம்பருத்தி மரம். அடுக்கு செம்பருத்தி ரெட் கலரு. கை கெட்டுற தூரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிட்டா. முட்டை இருக்குது. மேலே சில பூ இருக்குது. இங்கே ஒரு பூ இருக்குது, பார்க்கலாம். இன்னும் பக்கத்தில் காமிக்கிறேன். அடத்தோட இலை. இந்த செம்பருத்தி பூ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுக்கு செம்பருத்தி இன்னும் நிறைய மொட்டு நிற்குது. இது எப்படி ஜெல்லி மாதிரி வடிவு பாருங்கள், தெரியுதா? கட்டியாகிடும். உங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி பூ இருந்தால் நீங்களும் அதே மாதிரி செய்யலாம். ஒன்றும் இல்லை, சின்னதாக கட் பண்ணிக்கணும். தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கலக்கிட்டு இருந்தாலே போதுமா? இவங்க தான் இந்த கண்டிஷ்னர் மேக்கர். ஐயோ, ஏன் நான் முடி எப்படி இருக்கு? சூப்பராக வந்திருக்கா. சூப்பர் சாஃப்ட், சில்கி. யூ டோன்ட் லைக் சில்கி ஹேரா? அப்புறம் எப்படி ஹேர் வேணும்? திக்கு தாண்டி. திக்குக்கும் சில்கினா மெலிசாக இருக்கிறது மீனிங் கிடையாது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.